வெல்கம் டு என்மேக்ஸ் சிவல் மித்துக்கன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12.1ல question number 6. The following table gives the distribution of students of two sectors according to the marks obtained by them. ஸோ ரெண்டு செக்ஷன்ஸோட மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. Represent the marks of the students by both of the sections on the same graph. ஒரே கிராஃபில் போட சொல்லியிருக்காங்க by two frequency polygons. From the two polygons compare the performance of the two sections. ஸோ ஹிஸ்டோகிராம் போடணும்னு அவங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ நம்ம டேரெக்டாகவே ஃப்ரீக்வன்சி பாலிகான் வரைஞ்சிடலாம். பட் ரெண்டு கிராஃபையுமே ரெண்டு டேட்டாவுமே ஒரே கிராஃபில் போட சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஆக்சஸில் நம்ம மார்க்ஸ் எழுதுகிறோம், ஒய் ஆக்சஸில் ஃப்ரீக்வன்சி எழுதுகிறோம். மார்க்ஸ் கண்டினியூஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ 10, 20, 30, 40, 50, 60. y axisல மேக்ஸிமம் 19 வரைக்கும் இருக்குது. ஸோ 2 எடுத்துப்போம். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம செக்ஷன் ஏக்கு போட்டுடலாம். நான் க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பென்சிலில் டயக்ராம் போடும்போது ஒன்று கண்டினியூஸ் லைன் போடுங்க, இன்னொன்று டாட்டட் லைன் போடுங்க. ஸோ 0 to 10 ஹாஃபில் தான், ஓகேவா? அந்த 5ல் 3 இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க். நெக்ஸ்ட்டு 10 to 20க்கு 9, 20 to 30க்கு 17, 30 to 40க்கு 12. சென்டர்லேருந்து 35ன்றதுலேருந்து எடுக்கிற மாதிரி. 40 to 50க்கு 9. ஏன் அப்படி சென்டரில் எடுக்கணும்னா, ஆக்சுவலாக நம்ம ஹிஸ்டோகிராம் அப்படி ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம். ஹிஸ்டோகிராமோட மிட் பாயிண்ட்டை அப்படி ஜாயின் பண்ணிட்டு வரும். இப்போ டேரெக்டாக ஃப்ரீக்வன்சி பாலிகான் எடுக்கிறதுனால இங்கே அப்படி பண்ணுறோம். 5 அப்போ இங்கே -5லேருந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ டேரெக்டாக ஃப்ரீக்வன்சி பாலிகான் மட்டும் வரைகிறோம், ஹிஸ்டோகிராம் வரையலை. ஸோ இது எப்படியே கன்டினியூ ஆக போகுது, எங்கன்னு தெரியாது, நெக்ஸ்ட்டு டேட்டா நமக்கு தெரியாததுனால. நெக்ஸ்ட்டு வேறு கலர் பென் யூஸ் பண்ணிக்கிறேன். இது செக்ஷன் ஏ, இது செக்ஷன் பிக்கு. 0 to 10 5 இருக்கணும். 10 to 20 19 இருக்கணும். 20 to 30 15 இருக்கணும். 30 to 40 10 இருக்கணும். 30 to 40 ஓகே. 40 to 50 1 இருக்கணும். இங்கேயும் அதே மாதிரி -5லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். செக்ஷன் ஏ, செக்ஷன் பி ஒரே கிராஃபில் போட்டாச்சு. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் கொஷின் வைஸ் எதுவுமே கேட்காததுனால ஜஸ்ட் எதோட ஏதாவது அதிகமாக இருந்துச்சுன்னா செக்ஷன் பியோட மார்க் ஆப்டிங்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு, அவ்வளோதான்.